بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العليم. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் மாதம் ஒரு முறை இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸில் அல்லாஹ்வின் அருளை சுமந்து வருகிற அற்புதமான மலக்குகள் அணி அணியாய் அல்லாஹ்வின் அர்ஷ் வரை திரண்டு அவனின் அருளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு அற்புதமான சபை. உண்மையிலேயே இது போன்ற சபைகள் தேடி தேடி நாம் அமர வேண்டிய சபைகள். நாளை மறுமையில் பெரும் சுப செய்திகளையும் பெரும் பாக்கியங்களையும் நமக்கு பெற்றுத்தருகிற சபைகள். ஆனால் பரிதாபம், இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் எங்கெங்கோ நேரத்தை கழிக்கிறார்கள். இது போன்ற சபைகளை விட்டு பாக்கியத்தை இழந்து விடுகிறார்கள். அல்லாஹ் எல்லா முஸ்லீம்களுக்கும் இந்த பாக்கியத்தை தந்தருள்வானான். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு ரமலானை வரவேற்போம். பொதுவா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எல்லா நாட்களையும் மாதங்களையும் படைத்தவன் அவன். ஆனாலும் மாதங்களில், நாட்களில், இரவுகளில் சில வகைகளை அல்லாஹ் விசேஷமாக தேர்வு செய்வான். ஒட்டுமொத்தமாக படைத்தவன் அவன். அதிலும் சில வகைகளை குறிப்பாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் விசேஷமாக அல்லாஹ் தருகிற போது, வாரங்களில் அல்லாஹ் ஜும்மாவை தேர்வு செய்ததை போல ஆண்டின் மாதங்களில் மகத்தான மாதமாக இன்னும் ஒரு மாதங்கள் சில நாட்களில் நம்ம எதிர்நோக்கி வரவிருக்கிற ரமலானை அல்லாஹ் தேர்வு செய்து தந்திருக்கிறான். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக இன்னைக்கு பெரும்பாலான பேர் இப்போ விசேஷமான நாள், நல்ல நாட்கள், நல்ல நேரம், இப்போ நல்ல நிகழ்வுகள், நல்ல இரவுகள், நல்ல மனிதர்கள் என்றெல்லாம் ஒரு அறிவு கொண்டு யோசிக்காமல் ஒருவித ஓரவெளி பார்வையில் அப்படியே ஒதுக்கி நகர்ந்து கொண்டு போகிற காலம் இது. எல்லாவற்றையும் புறக்கணிக்கிற, கொஞ்சம் தள்ளி வைத்து பார்க்கிற ஒரு காலம். ஒரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களின் உள்ளத்தில் இரையச்சம் இருக்கிறது என்று அர்த்தம். அல்லாஹ்வின் அத்தாட்சிகள், அடையாளங்கள், அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவை. இந்த வசனம் இறங்கினது ஹஜ்ஜுடைய காலத்துல பலிப்பிராணி தரப்படுகிற ஆடு, ஒட்டகம், இந்த பலிப்பிராணியை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது அல்லாஹ்வின் அடையாள சின்னம். இப்போ ஒரு பிராணி அல்லாஹ்வின் அடையாள சின்னமாகிற போது அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்கிற போது, கண்ணிமிக்கவர்களே, அதனாலதான் நம்ம அல்லாஹ்வோடு தொடர்புடைய ஒவ்வொன்றையும் கண்ணியப்படுத்த வேண்டும். முதல்ல அமல் செய்வது ஒரு பக்கம், அதனுடைய மகத்துவம் உள்ளத்திலே வர வேண்டும். குர்ஆன் ஓதுவது நன்மை, ஆனால் குர்ஆன் அல்லாஹ்வின் வேதம் என்கிற மகத்துவம் உள்ளத்திலே வர வேண்டும். காபத்துல்லா தவாப் செய்யப்படுகிற உலகின் முதல் ஆலயம். தவாப் செய்கிற அதே வேளை அது அல்லாஹ்வின் முதல் ஆலயம். ஒட்டுமொத்த பரக்கத்துகள் இறங்குகிற ஆலயம் என்கிற மகத்துவம் உள்ளத்திலே வர வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர், இறுதி நபியாக ஏற்றிருக்கிறோம், நபியை பின்பற்றுகிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நபிகள் நாயகத்தின் மகத்துவம் உள்ளத்திலே வர வேண்டும். அதனாலதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மதீனாவில் வாழ்ந்த காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வின் அந்த அத்தாட்சிகளுக்கு மகத்துவம் தந்திருக்கிறார். மதீனாவில் வாழ்ந்த காலத்துல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் காலணி அணிந்து அந்த மதீனத்து புனித பூமியில் நடந்தது கிடையாது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த பூமி, அவர்கள் நடந்து திரிந்த புனித பூமி. அந்த பூமியில் நான் காலணி அணிந்து செல்வதா என்று அவர்கள் வாழ்நாள் முழுக்க காலணி அணியாமல் நடந்த நபிகள் நாயகத்தின் மகத்துவம் உள்ளது. மட்டுமல்ல, அதே ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மதீனாவில் இருந்த ஒரு வில், போருக்கு பயன்படுகிற, அம்பெய்த பயன்படுகிற ஒரு வில், அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியது என்று தெரிந்ததற்கு பின்னால் இமாம் மாலிக் சொல்லுகிறார்கள், நான் ஒழு இல்லாமல் அந்த வில்லை தொட்டதில்லை. இப்படி அல்லாஹ்வோடு தொடர்புடைய அல்லாஹ்வின் அத்தாட்சிகள், அடையாளங்கள் எல்லாம் மகத்துவப்படுத்தப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, அந்த வகையில தான் ரமலான் மகத்தான ஒரு மாதமாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிற ரமலான் மாதம். ரமலான் ஏன் கண்ணியம் தெரியுமா? கண்ணியமான குர்ஆனை கொண்டு வந்த காரணத்தால் ரமலான் கண்ணியமான மாதம். ஒரு கண்ணியமான ஒன்றை சுமந்து வந்திருக்கிறது. அந்த மாதத்தின் இரவில் ஒட்டுமொத்த கண்ணியத்திற்கு சொந்தமான குர்ஆன் இறங்கி இருக்கிறது. எனவே ரமலான் மாதம் கண்ணியமான மாதம். கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல, இந்த ரமலான் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளிலே ஒன்று.
எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் மன்னிப்பை கொண்டு வருகிற, அவனின் கருணை கடலை விட அதிகமாக கொட்ட காத்திருக்கிற, நரக விடுதலை லட்சம் கோடிகளில் அல்லாஹ் அடியார்களுக்கு வழங்க காத்திருக்கிற, பிரபாகமாய் ஊட்டெடுத்து பெருகவிருக்கிற மாதம் இந்த ரமலான் மாதம். அதனாலதான் ரமலானை வரவேற்பது பெருமானாரின் சொன்னார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை வரவேற்று நமக்கு அற்புதமாக வழிகாட்டுகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக இன்னைக்கு நம்ம சில பேர் ரமலானை வரவேற்கிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய அறிவு சொல்றது என்ன? பள்ளியை நல்லா அலங்காரம் செய்யணும், பள்ளி நல்லா ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி நல்ல சீரிங்ல லைட் எல்லாம் போட்டு சில இரவுகள்ல போடுற மாதிரி நம்முடைய தவறான புரிதல். இப்ப பள்ளியை அலங்கரிப்பது, அல்லாஹ்வின் அத்தாட்சியை அலங்கரிக்கிறது அப்படிங்கிறது வெறுமனே இரவு முழுக்க விழித்திருந்து அந்த மாதங்கள்ல பள்ளியை அலங்கரிச்சு அப்படியே கதை பேசிக்கிட்டு அந்த நேரங்களை வீணாக கழிப்பதில்லை. கண்ணிமிக்கவர்களே, பொதுவா நம்முடைய பார்வையில ரமலானுடைய வரவேற்பு என்பது ஒன்று பள்ளியை அலங்கரிப்பது, இரண்டாவது சஹர் இஃப்தாருக்கு உண்டான எல்லாவித மொத்தமாக ஸ்டேஷனரி வாங்கி வச்சிருது. நோம்பு கஞ்சி துவக்கிறதுல இருந்து வடை பஜ்ஜி சமோசா ஐட்டத்துல இருந்து அப்ப இனிப்பு வகைகள் என்று ஒட்டுமொத்தமாக அந்த பொருட்களை வாங்கி வைப்பது ரமலான் வரவேற்பு என்று விளங்கி இருக்கிறோம். உண்மையிலே ரமலானை வரவேற்பது என்பது ஒரு விருந்தாளியை வரவேற்பதை போல ஒரு அதிமுக்கிய ஒரு விருந்தாளி வீட்டிற்கு வருகிற போது எப்படி நாம் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவரை வரவேற்போமோ, வீட்டை எப்படி அலங்கரித்து அவரை வரவேற்போமோ, அவருக்கு தேவையான சகலத்தையும் எப்படி நாம் முன்பையே தயாரிப்பு செய்து அவரை வரவேற்போமோ, அவரின் முகம் சிறிதும் சுழித்து விடாத அளவிற்கு எல்லா ஏற்பாடுகளையும் நிறைவாக செய்வதை போல கண்ணிமிக்கவர்களே, இறுதியாக எப்படி நாம் வந்த விருந்தாளி திரும்பி போகிற வரை முழுமையாக கவனத்தை செலுத்துவோமோ அது போன்ற கவனம் ரமலானிலே செலுத்தப்பட வேண்டும். இந்த 10-11 நோன்பு வச்சு தராவை பொழுதும் சகல் செஞ்சோம், இஃப்தார் செஞ்சோம், ரமலான் முடிந்தது. இது ரமலானுக்கு செய்கிற கண்ணியம் அல்ல கண்ணிமிக்கவர்களே. இப்ப முழுமையான ரமலானின் ஒவ்வொரு நாளும் பகலும் இரவும் அந்த நாட்களின் மீது அக்கறை செலுத்தப்பட வேண்டும், அந்த நாட்களின் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, ஒண்ணுமில்ல, அல்லாஹ்வே ரமலானை வரவேற்கிறான். இப்ப ரமலானை நமக்கு தருகிற அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா காலங்களை படைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் ரமலானுக்கு அல்லாஹ்வின் வரவேற்பு என்ன தெரியுமா? ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே ரமலான் மாதத்தின் வருகைக்காக சுவனம், அற்புதமான ஞாபக சுவனம், அப்படியே அந்த வாசனை புகையெல்லாம் காட்டப்பட்டு முழுமையாக அலங்கரிக்கப்பட்டு ரமலானுக்காக சுவனம் தயாரிக்கும். இது அல்லாஹ் தருகிற வரவேற்பு. நினைக்கிறவர்களே, மட்டுமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலானுடைய வரவேற்பு 2 மாதத்திற்கு முன்பிருந்தே தொடங்கிடுவாங்க. பிரபலமாக நாம் தொழுகையில கேட்கிற துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹ் ரமலானை அடைகிற நசீபை எங்களுக்கு தா. நம்மெல்லாம் ரமலான் வந்தது பெற பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு யாருமே வரும், ரமலான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம், தராவி கருவ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரமலான் குறித்த சிந்தனை நமக்கு பிறை தென்பட்டதற்கு பின்னால் வரும், அல்லது அந்த முதல் நாளில் தான் வரும். அப்ப அல்லாஹ்வும் தூதரும் ரமலானுடைய வரவேற்பை மாதங்களுக்கு முன்னால் ஒரு ஆண்டின் துவக்கத்திலிருந்தே செய்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, சொல்ல போனா இந்த ரமலான் என்பது வானம் பூமியின் வசந்த காலம் என்று சொல்லலாம். உண்மையிலே நம்ம விளங்கல. பெருமான சலாலத்தில் சொல்லுவாங்க, ரமலானின் மாண்பை மனித சமுதாயம் அறிந்து கொண்டால் மாதம் ஒரு மாதம் மட்டுமல்ல காலம் முழுக்க ரமலானாக இருக்க வேண்டுமே என்று ஏங்குவார்கள் என்கிறார்கள் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, காரணம் ரமலான் மன்னிப்பை மலை போல பொழிய காத்திருக்கிற ஒரு மாதம். அதில் செய்கிற நன்மைகளுக்கு கூலி 1-2 அல்ல, பல மடங்கு அல்லாஹ் பெருக்கி தருவதற்கு காத்திருக்கிறான். இப்ப உறவுகளை ஆதரிக்கிற, ஏழைகளுக்கு உபகாரம் செய்கிற சிந்தனை கொண்ட மாதமாக இந்த ரமலான் கணிக்கிறவர்களே. இப்ப இதே ஒரு மகத்துவத்துல ரமலானை குறித்த சிந்தனை யார் கழிக்கிறாங்களோ இப்ப அவர்கள் ரமலானை தூக்கி கழிக்க மாட்டார்கள். இப்ப ரமலான் வருவதற்கு முன்பே ரமலானின் மகத்துவம் யாரின் உள்ளத்திலே வந்திருக்கிறதோ, ரமலானின் கண்ணியம் எவரின் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறதோ அவர் வீணாக ரமலானை தூங்கி கழிக்க மாட்டார். நண்பர்களோடு ஆங்காங்கே வீண் அரட்டைகள், வெட்டி பேச்சுகள், கேளிக்கைகள் என்று சொல்லி ஒரு வினாடி நொடி துளி கூட அவர் வீணடிக்க மாட்டார். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக ரமலான வரவேற்கிறதுல ரமலானுடைய பகல் காலங்கள் நோன்பு நொற்று அதை நாம் வரவேற்க வேண்டும். ரமலானுடைய பகல் காலங்கள்ல பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பு நொற்று அதை நாம் வரவேற்பது. கண்ணிமிக்கவர்களே, பொதுவா நோன்பு என்பது அல்லாஹ் விரும்புகிற நோன்பாளர்கள். அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்ம நோம்புக்கும் முன்னோர்களின் நோம்புக்கும் உள்ள மிக பெரும் வித்தியாசம் அதுதான். அதுல ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதா சுந்த, நீ நோன்பு நோற்றால் பல் எசும், வெறுமனை பசித்திருப்பது தாகித்திருப்பது மட்டுமல்ல நோன்பு, பல் எசும் சம்அக வ பஸரக, உன் செவி நோன்பு நோக்க வேண்டும், உன் பார்வை நோன்பு நோக்க வேண்டும், வ லிசானக, உன் நாவு நோன்பு நோக்க வேண்டும். வெறுமனை வயிற்றோடு தொடர்புடைய நோன்பு,
இப்ப ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் இச்சைகளை அடக்கி ஹராம்களை தவிர்த்து அது நோன்பு இருக்கிற போது அது பரிபூர்ணமான நோன்பு கண்டிப்பவர்களே தொடர்ந்து சொல்லுகிறார்கள், உன் நாவு பொய்யில் இருந்து விலகி இருக்க வேண்டும், உன் நோன்பு நிறைவான நோன்பு. ஒரு மாசி ஒவ்வொரு உறுப்புகளும் பாவங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். இது நிறைவான நோன்பு கண்டிப்பவர்களே. மட்டுமல்ல, ஆரம்ப காலத்துல இவ்வளவு சல்லாத முதிய வயதிலும் கூட நோன்பை விடுவதற்கு ஷரியத்தை அனுமதிக்கிற நிலையிலும் கூட நோன்பு விடுறதுக்கு தயார் இல்லை. காரணம் மறுமையுடைய சிந்தனை. அதற்கு அஹ்னஃப் இப்னு கைஸ் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அஹ்னஃப் இப்னு கைஸ் மிகப்பெரிய கவிஞர், வயது முதிர்ந்து விட்டார், இப்ப பலம் எல்லாம் பலவீனமாக மாறிவிட்டது. இவர் ரமலானில் நோன்பு வைக்கிறார். சில பேர் சொல்வார்கள், ஏற்கனவே முதுமை அடைஞ்சிட்டீங்க, இப்ப நாடி நரம்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு போயிருக்கிறது, இனியும் நீங்கள் உண்ணாமல் பருகாமல் பசித்திருந்து நோன்பு நோற்றால் நீங்கள் பலவீனப்பட்டு போவீர்கள், இன்னமும் உடல் பலவீனப்பட்டு போகும், நீங்கள் நோன்பை விட்டு விடலாமே, அனுமதி இருக்கிறது. இந்த அஹ்னஃப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இன்னி வஅய்து இஸ்ஸஃபரின் தவீல், நான் ஏன் நோன்பு நோக்கிறேன் தெரியுமா, இவ்வளவு முதுமையிலும் முடியாத நிலையிலும் சல்லாத பருவத்திலும் நோன்பு நோக்கிறேன், ஏன் தெரியுமா, மரணத்திற்கு பின் துவங்கவிருக்கிற மிக நீண்ட பயணம், மறுமை பயணம், மறுமை நீண்ட பயணத்திற்கான தயாரிப்பு இது என்பார்கள் அஹ்னஃப் இப்னு கைஸ். வெளியே மறுமையின் மதிப்பை விளங்கியவர்கள் எந்த நன்மைகளையும் தவற விட மாட்டாங்க, எந்த நன்மைகளையும் தப்பு விட மாட்டார்கள். கண்ணிமிக்கவர்களே, அஹ்னஃப் இப்னு கைஸ் சொல்றாங்க, மறுமையில் மிக நீண்ட தூர பயணம், அதன் தயாரிப்பாக நான் நோன்பு நோக்கிறேன். தொடர்ந்து சொல்வார்களாம், இந்த நோன்பினால் வருகிற சிரமத்தை பொறுமையாய் நான் சகித்துக் கொள்வது என்பது நாளை மறுமையில் நன்மைகள் இல்லாமல் அல்லாஹ்வின் முன்னால் போய் நின்று அவனின் தண்டனையை அனுபவிக்கிற போது இருக்கிற பொறுமையை விட சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ் தண்டனை தருகிற போது அதை சகித்துக் கொள்வதை விட, அதில் பொறுமை கொள்வதை விட இந்த நோன்பின் சிரமம் எனக்கு சிறந்தது என்கிறார்கள். அதில் அஹ்னஃப் இப்னு கைஸ் நினைவிக்கிறவர்களே, யோசித்து பார்க்கிறோம். பொதுவாக எந்த சந்தர்ப்பத்திலையும் இன்னைக்கு நம்ம அற்பமான காரணத்துக்கெல்லாம் நோம்பு விட்டுருவோம். நோம்பு வச்சா எனக்கு பசி தாங்க முடியாது, கடையில் ரொம்ப வேலை அதிகம், நிறைய நம்ம மக்கள் சொல்லக்கூடிய காரணம், வேலை ரொம்ப அதிகம், நோம்பு வைக்க முடியாது, நான் கடையில் நின்றுகிட்டே இருப்பேன், டயர்டாயிருவேன், இல்ல நான் அடிக்கடி வெளியூர் லைன்ல போக வேண்டியிருக்கோம், நோம்பு வைக்க முடியாது. இப்ப எவ்வளவு இன்னும் சில பேர் மிக மோசமாக, நான் நாள் முழுக்க வாரம் முழுக்க கூட உண்ணாமல் இருப்பேன், ஆனா என்னால சிகரெட் பிடிக்காம இருக்க முடியாது, அதுக்கு மட்டும் அனுமதி கிடைக்குமா? அப்ப மார்க்கத்தை கேலி கூத்தாக்குகிற நபர்கள் எல்லாம் கூட உங்க கண்டிப்பிக்கிறவர்களே, இவ்வளவு முதுமையில் கூட நோன்பை விடுவதற்கு அவர்கள் துணிந்ததில்லை. சிறப்பானவர்களே, யோசித்து பார்க்கிறோம். ரமலானுடைய வரவேற்பு என்பது பகல் காலங்களில் இப்ப எந்த சந்தர்ப்பத்திலும் நோன்பை விடாமல் முழுமையாக நோற்பது. இன்னொரு ரமலானுடைய வரவேற்புல நம்முடைய முன்னோர்கள் சஹாபா பெருமக்கள், தாபியின் தபா தாபியின்கள், இப்ப ரமலானுடைய மகத்துவத்தை உண்மையிலேயே உணர்ந்தவர்கள் அவங்க தான். இப்ப ரமலானுடைய கண்ணியத்தை உள்ளத்திலே குடிகொண்டவர்கள், அவர்கள் கண்ணிமிக்கவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அறிவுறுத்துவாங்க, கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுரஹிபு ஃபீ கியாமி ரமலான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய பகலில் நோன்பு நோற்பதை போல ரமலானுடைய இரவுகளில் இரவை எப்படி வரவேற்க வேண்டும் தெரியுமா, மிக நீண்ட நீண்ட தொழுகைகள். இது தராவிக்கு அல்லாத அவர்களுடைய நடைமுறை. இன்னைக்கு நம்ம தராவிக்கே அந்த பாடுபடுவோம், ஒரு நேரம் தொழுவதற்கே போதுமான ஆயிரம். சில பேர்லாம் இமாம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க உட்காந்துருப்ப பின்னாடி உட்காந்துருப்பாரு, ரொம்ப டக்குனு தொழில் ஜாயின் பண்ணிக்குவாரு. அந்த ஒரு மணி நேரம் தொழிலுக்கு நம்ம புறப்பாடு நமக்கு தான் தெரியும். கண்ணிமிக்கவர்களே, அப்ப யோசித்து பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலானுடைய இரவு நேர தொழுகையை குறித்து பெருமானார் அந்த ரமலானை இரவில் வரவேற்பதை குறித்து சொல்கிறார். கண்ணிமிக்கவர்களே, அபூதரில் அவங்க சொல்றாங்க, எவ்வளவு நன்மைகளில் ஆர்வம் கொண்ட ரமலானை உண்மையிலேயே வரவேற்ற சமுதாயமாக நம்முடைய முன்னோர்கள் சமுதாயம் கண்ணிமிக்கிறவர்களே. அபூதரில் அவங்க சொல்றாங்க, மன் ஸல்லா கியாம ரமலான், யார் ரமலான் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார்களோ, தராவின் தொழுகை, ஹல்ஃபல் இமாம், இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறார், இப்ப தராவின் தொழுகிறார், முழுமையாக தொழுகிறார், இமாம் தொழுது முடித்து அத்துணை வித்ருவாஜி உட்பட முழுமையாக எல்லாம் முடிகிற வரை இமாமிற்கு பின்னால் நின்று தொழுகிறாரோ, கான கமல் சல்லா லைலத்து பி அக்மலிஹா, அவருக்கு நன்மை என்ன தெரியுமா, இரவு முழுக்க நின்று வணங்கியவரை போல. அதிகபட்சம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நிக்க போறோம் ரமலானுடைய காலங்கள்ல. அப்ப ஒரு சில சொற்ப நேரம், ஒரு சில மணி நேரங்கள் நின்று வணங்குவது அல்லாஹ் நன்மையை பதிவு செய்கிறான். எப்படி தெரியுமா, இரவு முழுக்க நின்று வணங்கியவரை போல. யோசித்து பார்க்கிறோம் மன்னிக்கவர்களே. இன்னைக்கு சில பேர் மார்க்கம் தெரியுங்கிற பேர்ல தொழுகை பாதியிலே போயிருது தராவியை.
இப்ப நன்மைகளின் மீது ஒருவித ஆர்வமின்மையை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். கண்டிப்பவர்களே, இப்ப பாதிலே போய் வேற எதுவும் நல்ல உருப்படியா காரியம் செய்யறது இல்ல. இப்ப எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது, முசீபத்தை மொபைல கையில் எடுத்து மெசேஜ்களை பார்த்துட்டு இருக்கிறது, சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. கண்டிப்பவர்களே, இப்ப பெரும் பாக்கியமாக கிடைத்திருக்கிற ஒரு பெரும் விருந்தாளியாக ரமலான் வருகிற போது அதை நாம் உள்ளத்திலே அதன் கண்ணியத்தை கொண்டு வந்து வரவேற்க காத்திருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, என்று சொல்லப்படும் நம்முடைய முன்னோர்கள் ரமலானுடைய மாதத்தை பகலில் நோன்பு நோற்று வரவேற்றதை போல இரவு நேரங்களில் நிறைய தொழுது அதை கண்ணியம் செய்திருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, அதுல ஹிஜ்ரி 427 பகதாத், இன்றைய ஈராக்குடைய பகதாதுல ஒரு இமாம் அபு முகமது லுபான் ரஹ்மஹுல்லா, அபு முகமது லுபான் அவங்க இப்ப இரவில் இமாமாக நின்று தராவி தொலை வைப்பார்கள். ஒரு பெரும் மஸ்ஜித், பல்லாயிரக்கணக்கான மக்கள் நின்று தொழுகிற ஒரு பெரும் மஸ்ஜிதில் நின்று இமாமாக தொலை வைத்து எல்லாம் முடிந்து எல்லோரும் வீட்டிற்கு கிளம்பி போனதற்கு பின்னால் இவர்கள் தொடர்ந்து தொழுவார்கள். இமாம் முகமது இப்னு லுபான் தொடர்ந்து இரவு தொழுகை தொழுது கொண்டே இருப்பார்களாம். சகர் நேரம் வரை தொழுது கொண்டிருப்பார்களாம். இமாம் முகமது இப்னு லுபான் இவ்வளவு ரமலானை கண்ணியப்படுத்துகிற மாண்பு இருந்திருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, தொடர்ந்து சொல்வார்களாம், லம்மல ஜன்பி அன் லின்னவ், நான் ரமலானுடைய காலங்களில் லைலன் நகாரன், இரவிலோ பகலிலோ என் விழாப்புறத்தை படுக்கையில் நான் கிடத்த மாட்டேன். இரவிலோ பகலில் சொல்லுவார்கள் நாம் அணிவிக்கிறவர்களே. இந்த அளவுக்கு ரமலானுடைய இரவு காலங்களை அமல் செய்து வரவேற்றிருக்கிறார்கள். இந்த இமாம் அபு முகமது லுபான் ரமலானில் மட்டும் 70 குரான்களை முடிப்பார்கள். தராவிக்கு பிறகு தொடர்ந்து குரான், பகல் நேரங்களில் மாணவர்களுக்கு பாடம் என்று சொல்லி குரான் இறங்கிய மாதம். எனவே ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டுமானால் குரானை கையில் எடுக்க வேண்டும். மன்னிக்கிறவர்களே, அபு முகமது லுபான் 70 குரான்களை ரமலானில் முடிக்கிற வளமை அவர்களுடைய. கண்ணிமிக்கவர்களே, நம்மளும் முயற்சி பண்ணணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓதுறதுக்கு முயற்சி பண்ணணும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கூட நம்முடைய முன்னோர்கள் சலப்புகள்லாம் ரஜப் மாதத்திலிருந்தே ரமலானுடைய தயாரிப்பிற்காக தொழில்கள், பல்வேறு பணிகள், அலுவல்களை எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டு ரமலானுக்கான செலவுக்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு ரஜபு ஷஅபான்ல அத்துணை ஏற்பாடுகளையும் முடித்து விடுவார்கள். ரமலான் முதல் பிறை தென்பட்டு விட்டால் மஸ்ஜிதில் போய் அமர்ந்து கொண்டு மாதம் முழுக்க இபாதத், குரான் குரான் குரானை தவிர எதுவும் அவங்களுக்கு தெரியாது. அவ எல்லா ஏற்பாடுகளும் முன்பேயே முடித்து விட்டு ரமலானுக்காக தன்னை அர்ப்பணிப்பார்கள். நாம் கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இவ்வளவு குரானை நேசிக்கிற நபர்களாக நம்மளும் ரமலான்ல குரானை கண்ணியப்படுத்த வேண்டுமானால், ரமலானை நல்ல முறையில் வரவேற்க வேண்டுமானால் குரானை கையில் எடுக்க வேண்டும். மன்னிமிக்கவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களை பத்தி சொல்றாங்க, மிகப்பெரிய சட்டமேலை இமாம் ஷாஃபி. கான ஷாஃபியு யஃப்திமு குல்ல ஷஹ்ரின் ஸலாஸீன ஹத்மா, ரமலான் அல்லாத காலங்களிலும் கூட ஒரு நாளுக்கு ஒரு குரான் முடிக்கிற வளமை இமாம் ஷாஃபியுடைய வளமை. அப்ப ஒரு மாதம் முடிக்கிற போது 30 குரான்களே முடித்து விடுவார். 30 குரான் ஹத்தம் பண்ணிடுவாங்க. இது அன்றாட வளமை. ரமலான் வந்து விட்டால் கானபி ரமலான் சித்தீன ஹத்மா, 60 குரான்களை முடிப்பார்களாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். நமக்கெல்லாம் கற்பனைக்கே எட்ட மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுறதுக்கே போதுமான ஆயிருது. ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் சரியா ஓத தெரியாதாங்க, ஒரு பக்கம் ஓதுறது முக்கி துக்கி ஓதுறோம், பெரிய மலையை கடக்கிற மாதிரி தூக்கி சுமக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு குரான், தினந்தோறும் வளமை. ரமலானில் பகலில் ஒன்று இரவில் ஒன்று என்று 60 குரான்களை முடிக்கிற வளமை இமாம் ஷாஃபியுடைய வளமை. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இந்த அளவிற்கு நிறைய இபாதத்துகளில் ஈடுபாடு இருந்திருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, இப்ப ரமலானுடைய காலங்கள்ல பகல் நேரங்களை அல்லாஹ் விரும்புகிற நோன்பு முறையில் நோன்பை வரவேற்பது, ரமலானை வரவேற்பது, இரவு காலங்களை இபாதத்துகளிலே கழித்து அதை நாம் வரவேற்பது. கண்ணிமிக்கவர்களே, இன்னொரு மிக முக்கியமான அம்சம் ரமலானை வரவேற்கிறதுல, இந்த மாதம் உபகாரம் செய்கிற மாதம். இப்ப ஏழைகள், வறியவர்கள், இல்லாதவர்கள், குறிப்பாக உறவுகளில் இருக்கிற ஏழைகள் என்று சொல்லி தேடி போய் உதவி செய்கிற, உபகாரம் செய்கிற மாதம். அறிவிக்கவர்களே, ரமலான் என்றால் பிறரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மாதம், குறிப்பாக ஏழைகளை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மாதம். அறிவிக்கவர்களே, அது ஜக்காத் மூலமாக, சதக்காக்கள் மூலமாக, அல்லது இஃப்தார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வதன் மூலமாக, அல்லது பண்டிகைகளில் கஞ்சி காய்ச்சுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து தருவதன் மூலமாக, அது யாரேனும் ஏழைகளுக்கு சகருக்குரிய உணவு ஏற்பாடு செய்வதன் மூலமாக, இப்படி எந்த விதத்திலாவது பிற முஸ்லிமை சந்தோஷப்படுத்துகிற, அவரின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற அற்புதமான வாய்ப்பு இந்த ரமலான் மாதம். மன்னிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஹதீஸிலே வருகிறது. பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதுன் நாஸ், மக்கள் எல்லோரை காட்டிலும் தர்மம் செய்வதில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் மிஞ்சிவிட முடியாது. தனக்கு இல்லாத நிலையில் கூட பெருமானார் கொடுத்துவாங்க. யாரேனும் பெருமானாரிடத்திலே தேவை என்று வந்து நின்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் தருவார்கள், இல்லாவிட்டால் சிறிது காத்திருக்க சொல்வார்கள். ஏதேனும் அன்பளிப்பு வந்தால் தருகிறேன் என்று சொல்லி வந்தால் அப்படியே தந்து விடுவார்கள்.
எதுவும் அன்பளிப்பு வராவிட்டால் சில சகாபாக்களின் பெயரை குறிப்பிட்டு சொல்லி அங்க போய் என் பேரை சொல்லி வாங்கிக்க, நான் கடன் தந்து விடுகிறேன். இப்ப கை நீட்டி வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாத அளவில் நபிகள் நாயகம் இவர்கள் கடனாளியாகி தர்மம் செய்கிற அளவிற்கு நபிகள் நாயகத்தின் கொடைத்தன்மை, நபிகள் நாயகத்தின் உதவுகிற மனப்பான்மை கண்டிப்பிக்கவர்களே. இப்படி எல்லா காலங்களிலும் ஏழைகளுக்கு உதவுகிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ரமலானை குறித்து எப்படி வருகிறது தெரியுமா? அஜ்வது பில் கைரி மின ரீஹில் முர்ஸலா. ரமலான் வந்து விட்டால் அதுல ஜிப்ரீல் வானில் இருந்து இறங்கி நபிகள் நாயகத்தை தினந்தோறும் வந்து சந்திப்பார்கள். ரூஹுல் அமீன், மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் தினந்தோறும் பெருமானாரை சந்திக்க வருவார். வந்த ஜிப்ரீலுக்கு நபிகள் நாயகம் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். தினந்தோறும் ரமலான் முழுக்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலிடத்திலே குர்ஆனை ஓதி காட்டுவார்களாம். ஜிப்ரீல் அதை கேட்பார்களாம். மட்டுமல்ல, ஜிப்ரீல் வரக்கூடிய காரணத்தினால ஜிப்ரீல் இறங்குகிற ரமலான் மாதத்துல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொடைத்தன்மை எப்படி மாறும் தெரியுமா? அஜ்வது பில் கைரி மின் ரீஹில் முர்ஸலா, வேகமாக வீசுகிற காற்றை விட இந்த காற்றை மிஞ்சுகிற வேகத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்வார்கள். எல்லா காலத்திலையும் தர்மம், பெருமானுடைய கை கொடுத்து கொடுத்து சிவந்த கை, மிக நீண்ட கை. ஆனால் ஜிப்ரீல் இறங்குகிற ரமலான் மாதத்தில் காற்றின் வேகத்தை மிஞ்சுகிற அளவிற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை விரைவுபடுத்துவார்களாம், மிக அதிகமாக தர்மம் செய்வார்களாம். கண்டிப்பிக்கவர்களே, யோசித்து அதனாலதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, ஆண்களை பொறுத்த வரைக்கும் அஹபுல் ரிஜாலிய ஜியாதா பில் ஜூத், ரமலான் மாதத்துல நிறைய தர்மங்கள், தான தர்மங்கள் செய்வது, நிறைய உதவி உபகாரங்கள் செய்வது ஆண்களுக்கு முஸ்தகம் என்று உலமாக்கள் எழுதி தருகிறார்கள். காரணம், பெருமானாரின் சுன்னத்தை பின்பற்றுவதற்காக, நபிகள் நாயகத்தின் நடைமுறையை பின்பற்றுவதற்காக ஆண்களுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? ரமலானில் நிறைய தான தர்மங்களை செய்வது, நிறைய ஏழைகளுக்கு உதவுவது, வறியவர்களை தேடி போய் உதவுவது, உறவுகளிலே உள்ள சிரமப்பட்டவர்களுக்கு கொண்டு போய் உதவுவது என்றெல்லாம் சொல்லி நிறைய நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிக்கிறவர்களே, இதற்கு இவ்வளவு முறையெல்லாம் நான் எவ்வளவு தனக்கு இருப்பதை கூட தந்து கொடுக்கிற அளவிற்கு தாராளத்தன்மை சஹாபிகளுடைய உணர்வு. இவ்வளவு முறையெல்லாம் அவங்க சாப்பிட்றதுக்காண்டி உட்காருவாங்க, சேர்ந்து ஜமாத்தா சாப்பிடுவாங்க. யாரேனும் ஒரு மிஸ்கின் வந்து ஏதாவது கேட்டால் தனது பங்கை எடுத்து கொண்டு போய் அவருக்கு தந்துவிட்டு இவர் பட்னியா இருப்பார். எவ்வளவு உச்சகட்டமான ஒரு தர்ம சிந்தனை. இன்னைக்கு நம்ம நிறைய எல்லாம் பரக்கத்தா கொடுத்துருப்போம், நிறைய வச்சிருப்போம், பாக்கெட்ல நிறைய இருக்கும். பள்ளியாசலுக்கு வந்திருப்போம், யாரும் மிஸ்கின் கேட்ட என்ன செய்யும்? தேடி கொடுத்து ஒரு 5 ரூபாய் எடுத்து கொடுப்போம், இல்ல ஒரு பழைய நோட்டை 10 ரூபாய் எடுத்து கொடுப்போம். அவர் பெரிய தேவைக்கு வந்திருப்பாரு, ஒரு ஆபரேஷன் வந்திருப்பாரு, இல்ல ஒரு குமர காரியம் வந்திருப்பாரு, இல்ல ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு வந்திருப்பாரு. இப்ப தேவை பெரிய தேவையாக இருக்கும், ஆனால் தருவது சொற்பமாக தருவோம். கண்டிப்பிக்கவர்களே, அது இப்னு உமர் தன் பசியை தாங்கிக் கொண்டு தன் பங்கை எடுத்துக் கொண்டு போய் மிஸ்கீனுக்கு தருகிற அளவிற்கு கொடைத்தன்மை ரமலானில் இருந்திருக்கிறது. கண்டிப்பிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், ரமலானை வரவேற்பதில் நம்முடைய கைகள் தாராளமான கைகளாக இருக்க வேண்டும். கணக்கு பார்த்து தருகிற நிலை இல்லாமல், இப்ப நாம் கணக்கு பார்த்தால் தருகிற ரப்புல் ஆலமீன் அவரும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எல்லா நல்ல காரியங்களுக்கும் தாராளமாக தர வேண்டும். பல்வேறு ரமலான் சார்ந்த நோம்பு கஞ்சியா இருக்கட்டும், அல்லது பள்ளி சார்ந்த பணிகளாக இருக்கட்டும், அல்லது மதரசா பல்வேறு கல்வி நிறுவனங்களுடைய வசூலாக இருக்கட்டும், இப்ப நம் சக்திக்கு அப்பாற்பட்டு கூட நாம் தருகிற போது, அல்லாஹ்வின் ஹஸானாவின் மீது நம்பிக்கை வைத்து தருகிற போது அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி தருவான். கண்டிப்பிக்கவர்களே, இன்னொரு மிக முக்கியமான அம்சம் ரமலானை வரவேற்கிறதுல, சஹாபா பெருமக்கள் ரமலான் காலத்துல ஒன்று பள்ளியில் இருப்பார்கள், இல்லாவிட்டால் வீட்டிலே இருப்பார்கள். காரணம், நோன்பை பாதுகாப்பதற்கு, செய்கிற நன்மைகளை பாதுகாக்க வேண்டுமானால் பாதுகாப்பான இடம் ஒன்று பள்ளி அல்லது வீடு. கண்ணிமிக்கவர்களே, இதற்கு அபூதுர் அவங்களே சொல்றாங்க, இதா சும்த, நீங்கள் நோன்பு நோற்றால் ஃபஃபல் மஸ்ததாத்த, முடிந்த அளவிற்கு நோன்பை நீ பாதுகாத்துக் கொள்ளும். ஏன்னா நோன்பு வச்சுட்டு லேசா ஒரு புறம் பேசிட்டா நோன்பின் நன்மை பாலாகி போகும். இன்னும் சில உலமாக்கள் நோன்பை முறிஞ்சிடும் கூட சொல்றாங்க. நோன்பு முறியாது, ஆனால் நோன்பு அப்ப சஹர் தொடங்கி இஃப்தார் வரை கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி நேரம் பசி பட்டினியோடு இருக்கிற நாம், இப்ப எந்தவித உணர்வும் இல்லாமல் சர்வசாதாரணமாக செய்கிற பாவங்கள், அது நாவாலோ அல்லது கண்களாலோ அல்லது கைகளாலோ, அப்ப இப்படி காதுகளாலோ பாவம் செய்கிற போது நோன்பின் நன்மை பறிபோய்விடும். கண்ணிக்கிறவர்களே, நோன்பு குறையுள்ள நோன்பாக மாறி போகும். நல்லா பாதுகாக்க வேண்டும். எனவே நம்முடைய முன்னோருடைய நடைமுறையை பார்க்கிறோம். ரமலான் காலங்கள்ல அதுல தபூதர் சொல்றாங்க, இதா சுந்த, நீங்கள் நோன்பு நோற்றால் ஃபஃபல் மஸ்ததாத்த, முடிந்த அளவிற்கு நீ நோன்பை பாதுகாத்துக்கொள். அபூதருடைய நடைமுறை என்ன தெரியுமா? வலம் யஹ்ருஜு இல்லா லிஸ் ஸலா, வீட்டிலேயே இருப்பாரு, அமல் செய்து கொண்டு. நீங்க வீடு முசீபத்தா மாறி போயிடுச்சு, நல்லா பாதுகாக்கணும். வீட்டிலேயே பெரிய டிவி வாங்கி வச்சிருந்தாரு, ஹோம் தியேட்டர் எல்லாம் வாங்கி வச்சு சைத்தானுடைய இடமாக வீடுகள் மாறி போயிருக்கிறது. நல்லா பாதுகாக்க வீட்டுக்கு பெரிய ஸ்பீக்கரை வாங்கி வச்சிருந்தது, தேட்டரில் தூது போற அளவுக்கு அதிரக்கூடிய இசைகள்,
இன்னைக்கு வீட்லயும் நிம்மதி இல்லாம போச்சு. இப்ப அவர்களுடைய வீடுகள் எல்லாம் மஸ்ஜிதை போன்ற முன்மாதிரி வீடுகள், சஹாபாக்களின் வீடுகள், மஸ்ஜிதை போன்ற அமல் நடைபெறுகிற வீடுகள், ரஹ்மத்துடைய மலக்குகள் வரக்கூடிய வீடுகள் நீக்கியவர்களே. எனவே நமக்கு அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள். அதில் அபூதரவங்க வலம் யஹ்ருஜு இல்லா லிஸலா, தொழுகைக்கு தவிர வேற எதற்கும் வீட்டை விட்டு வரமாட்டாங்க. தொழுகைக்கு மட்டும் ஃபர்லுக்கு மட்டும் வந்துட்டு நஃபில் கூட வீட்டுல போய் தொழுவாங்க. அதில் அபூதரவர்கள் எல்லாம் காரணம் நோன்பை பாதுகாப்பதற்காக கண்ணிமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம், இந்த ரமலான்ல ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் துளியும் நாம் அதை கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிக்கவர்களே, ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுத் தருகிற காரியங்களிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹ் பொருத்திக் கொள்கிற, அவனை மகிழ்விக்கிற காரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்கிற சிந்தனை வந்துவிட்டால் நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்தான். கண்ணிமிக்கவர்களே, மிக குறிப்பாக ரமலான் காலங்கள்ல இந்த எல்லாவித பாவங்கள், அப்ப மறுமைக்கு பலன் இல்லாத எல்லாவித காரியங்களை விட்டு தவிர்த்திருப்பாங்க. சில பேர் பாவத்தை விட்டு கூட தப்பிச்சிருப்பாங்க, ஆனா வீணான விஷயங்கள்ல மாட்டிக்குவாங்க. இன்னைக்கு இருக்கவே இருக்கு கையில மொபைல் போன். உலமாக்கள் சொல்லுவாங்க, உள்நாட்டு சைத்தான், வெளிநாட்டு சைத்தான், எல்லா சைத்தான்களும் ஒன்று கூடி வழி எடுக்கிற இடமாக இன்றைக்கு இந்த செல்போன் முசீபத்து. வீட்டுக்குள்ள சேஃப்டியா இருப்பாரு, பள்ளிக்கு வந்தா பள்ளிக்குள்ள சேஃப்டியா நினைச்சிட்டு இருப்பாரு. இக்காம சொல்றப்ப போன் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு, எது மெசேஜ் வந்திருக்குதா அப்படின்னு பாப்பாரு. தொழில் முடிஞ்சு சலாம் கொடுத்தோடனே போன் எடுத்து பாப்பாரு. நைட் படுத்திருப்பாரு, பக்கத்துல தலைவணி பக்கத்துல போன் இருக்கும். காலையில் எதிர்த்தோடனே முடிக்கிறது அந்த போன் முஞ்சலியா தான் இருக்கும். இப்ப எழுந்தவுடன் தஹஜ்ஜுத் ஃபஜ்ர் சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல் இரவு தூங்க வைத்து காலை கண் விழிக்க வைத்திருக்கிறான் அல்லாஹ். நன்றியாக துவா ஓதுகிற எண்ணம் கூட இல்லாமல் போன கையில் எடுத்திருக்கோம். மன்னிமிக்கவர்களே, அவ்வளவு ஒரு ஆபத்தான காலகட்டத்திலே வாழ்ந்து வருகிற மன்னிமிக்கவர்களே. எனவே இந்த ரமலான் காலங்களையாவது குறைந்தபட்சம் நம்முடைய செல்போன் பயன்பாடுகள் அந்த நேரங்களை குறைக்க வேண்டும். நீங்க செய்தி பாக்குறேங்கிற பேர்ல எவ்வளவு ஒண்ணுமில்ல, பயான் பாக்குறப்ப கூட எவ்வளவு ஆபாசங்கள் வந்துருது, எவ்வளவு ஆபாசமான படங்கள். இப்ப ஈமானை பறிக்கிற, நோன்பின் நன்மையை பாலடித்து விடுகிற, உள்ளங்களில் பல்வேறு தவறான எண்ணங்களை ஏற்படுத்துகிற எல்லாவித சூழ்ச்சிகளும் உள்ளே இருக்கிற போது கணிக்கிறவர்களே, குறிப்பாக ரமலான் காலங்கள்ல நோன்பு நோட்டு இருக்கிற போது அதுக்கு ஓரமா வச்சுறது நல்லது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் அதி புத்திசாலிகளாக அல்லாஹ்வின் மகத்தான வேதத்தை கையில எடுத்தார்கள், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டும். ரமலான்ல நம்ம ரமலானை வெறுமனே 10 கழிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? மற்ற சாதாரண சாமானிய மக்களை போல இதை பகல நோய் வைக்கிறோம், நைட்டு தராவி வரோம், அவ்வளவுதான். சகர் செய்யறோம், இஃப்தார் செய்யறோம். அப்ப சர்வசாதாரணமாக சாமானியர்களை போல நோன்பை கழித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது ரமலான் கண்ணியத்தை உணர்ந்தவர்களாய், அதன் மகத்துவத்தை புரிந்தவர்களாய் நாம் முறையாக கழிக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, சொல்ல போனா இன்னைக்கு ரமலான் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான சமுதாயத்துல ஒண்ணு சகர் சாப்பிடுறது, நோம்பு இஃப்தாரை துறக்கிறது, தடபுடலா இஃப்தாரை துறக்கிறது, நோம்பு கஞ்சி வாங்கி அதை குடிக்கிறது. இப்ப இது மாத்திரமே ரமலானுடைய அடையாளமாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, மிக முக்கியமான நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நாம் ரமலானுடைய கண்ணியத்தை ஊட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு சில பேர் நம்ம பயன் கேட்கிறோம், ஓரளவுக்கு கண்ணியத்தை வழங்குவோம், நம்மளால முறையா கழிக்கணும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்முடைய குடும்பத்தார்கள், குறிப்பாக நம்முடைய மனைவி, நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள், இப்ப இவர்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா? ரமலானை பொறுத்த வரைக்கும் ரமலானுடைய சமையல் தான். சமையல் கிட்ட நிக்கிறதா அவங்களுக்கு வேலை. அதிலும் குறிப்பாக துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிற அந்த இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கிற நேரம், அல்லாஹ்விற்காக பசி பட்டினியோடு நாள் முழுக்க இருந்து விட்டு இறுதியாக நமது பலவீனத்தை வெளிப்படுத்தி, அல்லாஹ் இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது, பசி என்னால் தாங்க முடியாது, தாகம் என்னால் தாங்க முடியாது என்று இயலாமையை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தொடங்கி பல்வேறு தேவைகளை கேட்டு பெற வேண்டிய நேரத்தில் நாம் முறையாக சொல்லாததின் விளைவு நம்முடைய தாய்மார்கள் அடுப்படிலாம் கேட்டு இருப்பாங்க. அந்த நேரம் தான் வட பொருள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஸ்பெஷலா ஏதாவது செய்யணும்னு செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆக இஃப்தார் துவா ஓதிருப்பாங்க, மரியம் வாங்க சொல்லிடுவாங்க. இப்ப துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிற நேரத்தை நாம் முறையாக உணராத காரணத்தினால் அதை பாலடித்துக் கொண்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இப்ப நம்ம குடும்ப பெண்களுக்கும் நாம் சொல்லியாக வேண்டும். குறிப்பா அந்த விசேஷமான நேரங்கள்ல இஃப்தாருக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியாவது உட்கார்ந்துடும், எல்லா வேலையும் தூக்கி போட்டு மிச்சம் தான் தூக்கி வச்சிடணும். உட்கார்ந்து குடும்பம் சகிதமாக அமர்ந்து ஒருவர் துவா கேட்க மற்றவர்கள் ஆமீன் சொல்லலாம், அல்லது தனித்தனியாக அல்லாஹ்விடத்திலே துவாக்கள் கேட்கலாம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம் சமுதாயம் சார்ந்த தேவைகளுக்காக, நமது இந்திய நாட்டின் நல்ல ஒரு ஆட்சிக்காக, இப்படி நிறைய தேவைகள் நம்ம இடத்துல கண்ணிமிக்கவர்களே. இப்ப நிறைய நம்ம அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்து பெண்கள் விளங்கி இருக்கிறது. ஒண்ணு விதவிதமான சமையல் ரமலான்ல, இன்னொன்னு புது புது துணிமணிகள். சில பேர்கிட்ட பழக்கமே இருக்கும், 15 ஒரு புது ட்ரெஸ் போடுவாங்க, 27 ஒரு புது ட்ரெஸ், பெருநாளுக்கு ஒரு புது ட்ரெஸ். ரமலான் முடிஞ்சு எவ்வளவு ரமலான சிம்பிளா எடுத்துருக்காங்க பாருங்க. ஒண்ணு விதவிதமா சமைச்சு சாப்பிடுறது, புதுசு புதுசா ட்ரெஸ் போடுறது, ரமலான் முடிஞ்சிருச்சு. கண்ணிமிக்கவர்களே, எவ்வளவு மகத்தான ரமலானை அல்லாஹ் தந்திருக்கிற போது இன்றைக்கு நாம் அதை பாலடித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இதனுடைய மகத்துவத்தை விளங்காதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் ரமலான்ல கூட தொலைக்காட்சியை மூடி வைக்கிறது,
சில வீடுகள்ல ரமலான் வந்தாரு டிவியை மூட்டை கட்டி கலந்து வச்சிருவாங்க மாஷா, அப்படி சில வீடுகள் இருக்கு. ஆனால் ரமலான் காலங்களிலும் கூட நம்முடைய மஹல்லாக்களை பார்க்கிறோம், அந்த குறிப்பிட்ட நேரங்களில் சீரியல் சப்தங்கள். இப்ப மகரிப் இஷாவுக்கு இடையில எவ்வளவு அற்புதமான நேரம், தொடர்ந்து சீரியலுடைய சப்தங்கள், அந்த முசீபத்துகள், பேஸ்புக், வாட்ஸ்அப் என்று மொபைலிலே உலா வரக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் மன்னிக்கிறவர்களே. எனவே நாம் ரமலானின் கண்ணியத்தை ரமலான் வருவதற்கு முன்பேயே உணர்ந்து விட்டால் நாம் ரமலானை பாலடிக்க மாட்டோம் மன்னிக்கிறவர்களே. இறுதி உமர் எல்லாம் அவங்க ரமலானை எப்படி வரவேற்கிறார் தெரியுமா? மர்ஹபம் பி முத்தஹிருனா மினத் துனூப். ரமலானை குறித்து சொல்வார்களாம், எங்கள் பாவங்களை விட்டு பரிசுத்தப்படுத்தக்கூடிய ரமலானை வருக. அதுல உமருடைய வரவேற்பு ரமலான் மாதத்தை குறித்து. மர்ஹபம் பி முத்தஹிருனா மினத் துனூப், பாவங்களிலிருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ரமலானை வருக. நம்முடைய முன்னோர்கள், இன்னைக்கு நம்ம எல்லாம் ரமலான் பிறையை பார்த்துதான் ரமலான் சிந்தனை வரும். முன்னோர்களை குறித்து வரலாறு எழுதுகிறார்கள், ஆண்டின் 12 மாதங்களும் ரமலானுடைய சிந்தனை இருந்திருக்கு. எப்படி தெரியுமா? ரமலான் வருவதற்கு 6 மாதத்திற்கு முன்பிருந்தே கையெழுத்த ஆரம்பிச்சிருவாங்க அல்லாஹ்விடத்துல, யாரெல்லாம் ரமலான் வரை எங்களை ஹயாத்தாக வை. அப்ப ரமலானுக்கு 6 மாதத்திற்கு முன்பிருந்தே துவா, யாரெல்லாம் ரமலான் வரை எங்களை உயிரோடு வை, ரமலானை அடைகிற பாக்கியத்தை எங்களுக்கு தான், ரமலானின் நோன்பு இருக்கிற நசீபை தா என்று சொல்லி 6 மாதத்திற்கு முன்பிருந்தே துவா. ரமலான் அல்லாஹ்வின் அருளால் கிடைத்ததற்கு பின்னால் ரமலானை பொக்கிசமாக நினைத்து நிறைய அமல்கள், பகலில் நோன்பு, இரவில் வணக்கம், குர்ஆன், திக்ர், சதகா, எல்லாவித நன்மைகளையும் நிறைவாக செய்து முடித்ததற்கு பின்னால் ரமலான் முடிந்ததற்கு பிறகு 6 மாதம் என்ன துவா தெரியுமா? யா அல்லாஹ், ரமலானில் நாங்கள் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயா, நாங்கள் நோன்புகளை ஏற்றுக்கொள், நாங்கள் ஓதிய குர்ஆனை கபூல் செய்வாயாக, எங்களது தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று கண்ணிமிக்கவர்களே. இப்ப ரமலானுக்கு 6 மாதத்திற்கு முன்பும் துவா, முடிந்த பிறகு பின்பும் துவா கண்ணிமிக்கவர்களே. உண்மையிலேயே அவர்கள் தான் ரமலானை விளங்கியவர்கள், ரமலானுடைய கண்ணியத்தை குறித்தவர்கள் கண்ணிமிக்கவர்களே. எனவே நாமும் இந்த ரமலான் மாதத்துல அதை முறையாக வரவேற்பது மட்டுமல்ல, அதன் மகத்துவத்தை உள்ளத்திலே தாங்கியவர்களாய் ரமலானின் ஒவ்வொரு மணி நொடி துளிகளையும் கூட அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி கழிக்க வேண்டும் மன்னிக்கிறவர்களே. ரமலானின் ஒவ்வொரு பொழுதும் நமக்கு நன்மையான பொழுதாக அது நகர வேண்டும். அதுக்கு நம்ம ஆரம்பத்திலே முயற்சி செய்யணும் மன்னிக்கிறவர்களே. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரமலான் நல்ல முறையில் கிடைக்க தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரமலானுடைய மகத்துவத்தை உணர அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அல்லாஹ் ரமலானை அடைகிற நசீபை தந்தருள்வானாக. ரமலான் அல்லாஹ்வுடைய மஃபிரத் மன்னிப்பையும் அவனது அருளையும் பெறக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் ரமலானுடைய கண்ணியத்தை உள்ளபடி விளங்க தௌஃபீக் செய்வானாக.